காதலி நீயடி. இது ஒரு காதல் கதை. மாமோய், மாமோய், அங்கே என்னத்தை அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்க? அப்படி என்னத்தை காணாத கண்டுட்டீங்க? ஏன் மாமோய்? இடையோடிய இடுப்பில் கண்டாங்கி சேலையை ஏந்தி பிடித்தபடி அந்த கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்தாள் ராக்காயி. சத்தம் கேட்டு சடக்கென திரும்பினான் செல்வம். ஏன் புள்ள ராக்கு, எம்புட்டு நேரமாக இங்கே நான் உனக்காக காத்துக்கிட்டு கிடக்கிறது? வரசா வர தெரியாது, வந்ததும் கேள்வி வேற. செல்லமாய் கோபித்தான். ஐயோ, கோவிச்சுக்காத மாமா, வீட்டில் வேலையை முடிச்சுட்டு தான் வரணும். எங்கள் அத்தா வேற வாயாடிக்கிட்டே கிடந்துச்சு. அதை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே ஏன் கத்துற? வாடி இங்கன, உன்னை என்ன பண்ண? இழுத்து அவனது மடியில் அவளை சாய்த்து கொண்டான். ஏண்டி ராக்கு, ஓ மாமா மேலே உனக்கு ஆசையே இல்லைடி, இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு திரும்புகிற? அவள் கன்னத்தை விரல்களால் அழுத்தினான். சி போ மாமா, எனக்கு வெக்கமாக வருது. கன்னம் சிவந்தாள் அவள். அங்கன பாத்தியா சோடிக்கிளி, எம்பூட்டு ஆசையாக ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கின்னு கிடக்குதுங்க. நம்ம நேரமாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுங்க மூக்கால் கொஞ்சிறதும் என்ன, கிச்சு கிச்சு கிச்சுன்னு லவ் பண்ணுறது என்ன? ஐயோ, இம்புட்டு நேரமாக அதைத்தான் வெச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு கிடந்தீங்களாக்கும். நாமளும் அப்படி. முகத்தை அவள் அருகில் கொண்டு சென்றான். கண்கள் சொருக, கைகள் விரைக்க அவனது இதமான முத்தத்தை கன்னத்தில் ஏந்தி கொண்டாள். கைகளால் வளைத்து பிடித்து அவளை தன்னுடன் ஈக்கி கொண்டான். ஏன் புள்ள, எம்புட்டு நாளைக்கு தான் இப்படி தோப்பு துறவுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது? ஆனாலும் உன் கூட தனியாக இப்படி உக்காந்து பேசுகிற சுகமே தனி தான் போ. ஐயோ, புள்ள இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுறது கதையா? ஏன் மாமா, இம்புட்டு வருஷமாக இந்த மூஞ்சி ஏதெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடக்கிறிய? உனக்கு அழுக்கலை? நக்கலாக சிரித்தாள். அடி கழுத, உனக்கும் அழுத்து போச்சா? என் உசுறு இருக்கிற வரைக்கும் நீ தான் எனக்கு எல்லாம். என் உசுறு தாண்டி நீ. ஏன் ராக்காயி, மாமனை பிடிக்கலையா உனக்கு? மாமா, பள்ளிக்கூடம் போன வயசுலேருந்து உம்மா முகத்தை தான் என் மனசில் பச்சை குத்தி வச்சுருக்கேன். நான் சமைஞ்சு உக்காந்து என் கழுத்தில் மாலை போட்டியே, அப்போவே இந்த ராக்கு உம்மா அடிமையாயிட்டேன் தெரிஞ்சுக்கோ. அப்போ ஏன் என் கூட தனியாக வரமாட்டேங்கிற? இப்படி 4 வார்த்தை இழிச்சாப்பில் பேசினாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. காலம் போன காலத்தில் இப்படி வயக்காவுக்கும் தோப்புக்குமா என்னை அலைய விடுறீங்களே? வீட்டில் கல்யாணத்துக்கு 2 பசங்க நிற்கிறது தெரியலையா? அதுங்களுக்கு அங்கனை வீட்டில் ஒன்றை லவ்ஸு பண்ண முடியலன்னு தான் இங்கனை வர சொல்கிறேன். ஆசையோடு அனைத்து அவளை விலக்கி விட்டு எழுந்தாள். மாமோய், நீங்கள் லவ்ஸு பண்ணினதெல்லாம் போதும். காலேஜுக்கு போன பிள்ளைங்க வந்துடும், நான் வாரேன். நீங்களும் வரசா வீடு வந்து சேருங்க. அடியே என் பொண்டாட்டி, நாளைக்கு மகாந்தோப்பு, மத்தியானம் மறந்துடாத என்ன? அவன் சத்தமாக கத்த, வெட்கத்தில் முகம் சிவக்க அடக்க முடியாமல் வந்த ஆனந்தச் சிரிப்பை சேலை தலைப்பால் மறைத்தபடி ஓடினாள் 45 வயது ராக்கம்மாள்.